ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஒரு ஷாப்பிங் vlog தான். ஈவினிங் 7:00 தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா நாங்கள் டிமார்ட் ஷாப்பிங் போகணுன்னு நினச்சதே 6:00 தான். ஏன்னா 7:00 எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு தான் யோசித்தோம். இந்த டைமு என் கூட எல்லாருமே ஷாப்பிங் வரேன்னு சொல்லிட்டாங்க. இது சடன் பிளான்ன்றதுனால என் ஹஸ்பண்ட் வேறு காரெல்லாம் துடைக்கவே இல்லை. நான் வேறு வீடியோவில் உன் கார் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னா, என் தம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் லேட்டாக வரவும் இவர் நான் கார் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என் பையன் வேறு காரில் போகணுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கூட கிளம்பி வந்துட்டான். ஆனால் இவர் வந்து கார் க்ளீன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு வழியாக எல்லாரையும் கிளப்பி டிமார்ட் கூட்டிகிட்டு போயாச்சு. அது எங்கே இருக்குன்னா, சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஒசூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிமார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே டே டைமில் தான் வருவோம். ஆக்சுவலாக சண்டேயில் தான் வருவோம். எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ண. பட் நான் ஷாப்பிங் பண்ணணுன்னு நினச்சது வேறு, நான் வாங்கினது வேறு. லிஸ்ட் எடுத்துகிட்டு போனது என்னமோ கொஞ்சம் திங்ஸ் தான், ஆனால் வாங்கினது இந்த 2 ட்ராலி ஆயிடுச்சு. வாங்க வந்தது க்ரோசரி திங்ஸ், ஆனால் நான் வாங்கினது இந்த ஜாரு கண்டெய்னர். இது தான் எப்போவுமே டிமார்ட் போனேன்னா அது வாங்காமல் என்னால் வரவே முடியாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். இங்கே டிமார்ட்டில் வந்து ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்த டிசைன் நெக்ஸ்ட் டைம் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வாங்குகிற டிசைன் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் இருக்காது. ஆனால் எப்போவுமே டிமார்ட்டில் இருக்கிற ஒரே பொருள் வந்து இங்கே இருக்கிற பிளேட்ஸு, அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில், அப்புறம் இந்த பால், இது எல்லாமே கண்டிப்பாக அங்கே இருக்கும். எப்போவுமே என் பையன் அங்கே போனேன் இந்த பாலு, அங்கே இருக்கிற காரு எடுத்து ஓட்டி பார்க்காம வரவே மாட்டான். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக டிமார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் டிமார்ட்லேருந்து கிளம்பி வர்றப்போ நைட் 9:00. அந்த விலாகோட கண்டினியூ விலாக் தான் இது. இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் சென்னா குருமாவும் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சப்பாத்தியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும். ஒரு 4 இயர்ஸ் பேக், எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு சப்பாத்தி போடவே வராது. எப்படி பண்ணாலுமே அது அப்பளம் மாதிரி ஆயிரும். எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு டெய்லி சப்பாத்தி பண்ணி பழகுவேன். ஆனால் இப்போது என் வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் பண்ணுற சப்பாத்தி. தோசை, சப்பாத்தி இதெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தவங்களே பண்ணணுன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நின்று அதை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலே மோஸ்ட்லி நான் தோசை, சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் தலைக்கு போடுவேன். அது போடுறப்ப முடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு மட்டும் போட மாட்டேன். அது கூட கொஞ்சம் கோக்னட் ஆயில் இல்லை விட்டமின் இ கேப்சூல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி போடலாம். ஒரு 1 hour இருந்தால் போதும். இல்லை கோல்டு அதிகமாக இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ஒரு 1/2 hour போட்டால் போதும். முடி நிஜமாகவே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால், சூடாக இருக்கும் போதே அதை நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். ஒன்ஸ் அது ஆறிடுச்சுன்னா ஃபில்டர்லேருந்து இறங்கவே இறங்காது. நான் அந்த தப்பை தான் பண்ணேன். மதிய சாப்பாடுக்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் காலையில் வச்ச குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 கார் ஆர்டர் போட்டிருந்தேன் என் பையனுக்காக. அவன் கையில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கான் பாருங்கள், அது உடஞ்சிருச்சு. அதனால் சரி அதே மாதிரி ஒரு 2 கார் ஆர்டர் போட்டேன். அது 2 காருமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இந்த ரெட் கலர் கார் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு டப்பாக்குள்ளே. அந்த காசுக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டால் நிஜமாகவே ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்வேன். பட் இன்னொரு காரு, அது பென்ஸு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்து. பட் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். அதோட பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு. ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த காரில் கீழே ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நீட்டாக கொடுத்துருந்தாங்க. எங்கே மூவ் ஆயிடக்கூடாது, எதுவும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரெட் கலர் காரோட குவாலிட்டி நல்லாவே இல்லை. அந்த ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். ஆனால் சரி ரெட் கலர் காரை ரிட்டர்ன் போட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் என் பையனுக்கு அந்த ரெட் கலர் கார் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிறது சில்வர் கலர், இப்போ வந்திருக்கிற பென்ஸு சில்வர் கலர், பட் டிஃப்ரெண்ட் கலர் வந்து ரெட்டு. அதனால அவன் மூணையும் வச்சு விளையாடிட்டு இருந்தான். நான் கேட்டேன், குடு சாமி ரெட் கலர் கார் நல்லா இல்லை, நம்ம வேறு கார் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இல்லை எனக்கே வேணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சரி அவங்க அப்பாவும் சரி இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈவினிங் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன். ஈவினிங் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. நைட் டின்னருக்கு வந்து ரசம் தான் வச்சேன். ரசம் எப்படி வைக்குவேன்னா, என்னோடய ஸ்டைல் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு அதிகமாக போடுவேன். அப்புறம் மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த பொடி போடுவேன். புளியும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி வச்சுருவேன். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சதை போட்டு ஊற்றிட்டு அப்புறம் சக்தி மசாலா பிராண்ட் ரசப்பொடி போட்டு ஒரு கொதி வந்ததை இறக்கி வச்சுருவேன். இதுதான் நான் பண்ணுற ரசம். இது நல்லாயிருக்கும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எந்த ஃபுட்டில் ஈஸியோ அதெல்லாம் நான் நைட்டில் தான் செய்வேன். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று கிச்சனில் செய்ய முடியாது. ஏன்னா காலையிலேருந்து கிச்சனில் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரசமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவி போட்டு தூங்கினா தான் அடுத்த நாள் கொஞ்சம் நிம்மதியாக எழுந்திரிக்க முடியும். இல்லைன்னா ஐயோ பாத்திரம் இருக்கே கழுவணுமே, காலையில் எழுந்திரிச்சது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தண்ணி. அதனால் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.